ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ எஸ்ஐக்கு நோட்டிஃபிகேஷன் ஜூன் மாதம் வரும் அப்படின்றத ஆல்ரெடி டிஎன்யூஎஸ்ஆர் வெப்சைட்ல கொடுத்துட்டாங்க. ஸோ பிசிக்கான ரிசல்ட் இன்னும் பப்ளிஷ் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ பிசிக்கான ரிசல்ட் எப்போன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ ரிசல்ட் பார்த்தோன்னா ப்ராபபிளி ஜூன் மாதம் தான் வரும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ என்ன சார் எல்லாரும் சொல்றதா நீங்களும் சொல்றீங்க, எக்ஸாக்டா டேட் சொல்லணும்னா எக்ஸாக்டான டேட் பார்த்தோன்னா எனக்கும் தெரியாது. ஸோ ஏன்னா எந்த அப்டேட்டுமே அவங்க பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஒருவேளை இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல பார்த்தோன்னா சென்ட்ரல் எலெக்ஷன் போயிருந்தால, ஸோ லோக்சபா தேர்தல் போயிட்டு இருக்கிறதால இவங்க எந்த ரிசல்ட்டும் பப்ளிஷ் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்றது ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம். சரியா? ஸோ இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும், எக்ஸாக்டா அதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒருவேளை ஜூன் 4ஆம் தேதி ஸோ சென்ட்ரல் எலெக்ஷன் பார்த்தோன்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா ப்ராபபிளி பார்த்தோன்னா ஜூன் செகண்ட் வீக் அந்த மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம பிசிக்கான ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிசி ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டு எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க. எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க. எஸ்ஐக்கு நோட்டிஃபிகேஷன் போட்ட உடனே பார்த்தோன்னா எஸ்ஐக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கொடுப்பாங்க. எஸ்ஐக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து அவங்கள பிஆர்எஸ் சென்டருக்கு எட்டுட்டு போவாங்க. இதுதான் ப்ராசஸாக இருக்கும். ஸோ அவங்க பிஆர்எஸ் சென்டர் போனதுக்கப்புறம் பார்த்தோன்னா பிசிக்கு பிசிக்கல் முடிச்சுட்டு, ஸோ பிசிக்கு என்ன பண்ணுவாங்க, அடுத்து ஆல்ரெடி பிசிக்கல் முடிச்சு ரெடி இருக்காங்களா, அவங்களுக்கும் மெடிக்கல் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களுமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடுத்த மாதம் கொடுத்து இது பண்ணிட்டாங்கன்னா அடுத்து உடனே செப்டம்பர் மாதம் ப்ராபபிளி எஸ்ஐக்கான எக்ஸாம்ஸாக இருக்கும். எஸ்ஐ எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் போட்டுரும். பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் போட்டுருவாங்க. ஸோ ப்ராபபிளி நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் பிசிக்கான தேர்தல் பார்த்தோன்னா நடைபெறும். ஸோ மனம் தளராமல் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ ரிசல்ட் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம என்ன மார்க் எடுத்திருக்கோம், பிசிக்கல் என்ன போட்டிருக்குன்றது ஆல்ரெடி தெரியும். அதை வச்சு ஒரு ப்ரிடிக்ஷன் கொண்டு வந்திருப்பேன். ஸோ சேஃப் ஜோன் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம ப்ரிடிக்ஷன் எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஸோ நீங்கள் மனம் தளராமல், டைம் வேஸ்ட் பண்ணாமல், வாட் எவர் இட் மேபி ரிசல்ட் என்ன ஒன்றா இருந்துட்டு போகுது, நான் போடுற எஃபோர்ட்டை நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ மனம் தளராத என்ன பண்ணுங்க, அந்த எஃபோர்ட்டை கொஞ்சம் போட்டுக்கிட்டே இருங்க. ஸோ உங்கள் கூட தோல் கொடுக்கும் தோழனா வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி உங்க கூட எப்போ சப்போர்ட்டுக்கு இருந்துகிட்டே இருப்போம். சரிங்களா? ஓகே, அடுத்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லும்போது எஸ்ஐ டபுள் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்கான எஸ்ஐக்கான டெஸ்ட் பேஜ் போயிட்டு இருக்குது. பிசிக்கு பார்த்தோன்னாக்கா யுத்தம் செய் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேஜ் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் பேஜுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி அமௌண்ட் தான். எஸ்ஐ டெஸ்ட் பேஜ் ஜஸ்ட் 500 rupees தான். பிசி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 399 ரூபாய் மட்டுமே. சரிங்களா? ஸோ லோயஸ்ட் அமௌண்ட்ல தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த நம்பர் கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் எஸ்ஐ டபுள் ஸ்டார் அப்படின்ற டெஸ்ட் பேஜில் டெஸ்ட் நம்பர் 18 கொஸ்டின் நம்பர் 61 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். எத்தனை கொஸ்டின் நீங்கள் சரியாக போட்டீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கடந்த 10,000 ஆண்டுகளில் அறிவியலின் மிக முக்கிய கண்டுபிடிப்பு அணுவுடைய நிலைப்பாடு என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அணுவுடைய நிலைப்பாடு என்று கூறிய பார்த்தோன்னாக்க ரிச்சர்ட் பெய்ன்மேன் இஸ் ரைட் ஆன்சர். இப்போ ராபர்ட் ப்ரௌன் அவரும் இப்போ ப்ரௌன் சொல்லும்போது உட்கரு அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு அணுவின் இயக்கம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஆற்றல் சமன்பாடு E=mc², தற்கால வேதியியலின் தந்தை. தற்கால இயற்பியலின் தந்தை. ஏன்னா ஐன்ஸ்டீன் தான் இயற்பியலின் தந்தை, நவீன இயற்பியலின் தந்தை. ஜான் டால்டன் அணு கொள்கையை முதலில் வெளியிட்டவர் அவர் தான். சரிங்களா? அடுத்து ப்ரெஷர் குக்கரின் வால்வு PSI அழுத்தம் அப்படின்னு கொடுப்பாங்க. ப்ரெஷர் கேஜ் மீட்டர்ல பார்த்தோன்னா 15 PSI வரையும் யூஸ் பண்ணலாம். 15 ப்ரெஷர். அதுக்கப்புறம் தான் அந்த வால்வு உடஞ்சிடும், அது ஒரு வால்வு பிரேக் ஆகிடும். ஸோ கொதிநிலை எப்படின்னு கேட்டாங்கன்னா 120 டிகிரி செல்சியஸ். ப்ரெஷர் குக்கரின் கொதிநிலை கேட்டால் 120 டிகிரி. அதோடைய ப்ரெஷர் ஜாஸ்தி, அதோடைய அழுத்தம் எவ்வளோ வரையும் தாங்குனா 15 PSI வரையும் தாங்கும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3, அணு உலை எரிபொருளாக பயன்படுவது பார்த்தோன்னா யுரேனியம் 235 அப்படின்னு போயிருப்பாங்க. 1க்கு நேரா 2 எங்க இருக்குது? ஸோ இதுலயும் கிடையாது, ஒன்னே ஒன்று தாங்குது. ஸோ 2413 இஸ் ரைட் ஆன்சர். இந்த மாதிரி மேட்ச் பண்ணிட்டு போகலாம். அப்படின்னா புற்றுநோய் சிகிச்சை அப்படின்னு சொல்லும்போது கோபால் 60 மற்றும் தங்கம் 198. முன்கழுத்து கையிலும் சொல்லும்போது அயோடின் 131. அடுத்து போலின் வயதை அறிய கார்பன் 14. ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா 2413 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 64, அணுக்களை பார்ப்பதற்கு பயன்படுவது எது? இப்போ அணு அப்படின்னு சொல்லும்போது வெறுங்கண்ணிலையும் பார்க்க முடியாது, நுண்ணோக்கிலையும் பார்க்க முடியாது, கூட்டு நுண்ணோக்கிலையும் பார்க்க முடியாது. ஸோ அப்புறம் எப்படி தான் பார்க்குறது அப்படின்னாக்கா எலக்ட்ரானிக் ஸ்கேனிங் மைக்ரோஸ்கோப் மூலமா தான் பார்க்க முடியும். சரியா? ஸ்கேனிங் எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். 65, அணுவின் உள்ளிருக்கும் அணு ஆர்பிட்டால் மற்றும் எலக்ட்ரான் வடிவமைப்பு மற்றும் வேறுபாட்டை குறிக்கும் எண்கள் அப்படின்னு சொல்லும்போது குவாண்டம் எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் பார்த்தோன்னா முதன்மை குவாண்டம்,
துணை குவாண்டம் அப்படின்னு போயிருப்பாங்க. என்ன ரீசன்னா இப்போ இது வந்து பார்த்தோன்னா அணுவின் கருன்னு வச்சுக்கோ, அணுவோட கருன்னு வச்சுக்கோ. இந்த அணுவோட கருவில் வந்து பார்த்தோன்னாக்கா இது சுற்றி என்ன காணப்படும்னா முதல் கூடு, ரெண்டாவது கூடு, மூன்றாவது கூடு, நாலாவது கூடு. இதுக்கு பேர் தான் பார்த்தோன்னா குவாண்டம் இருப்பாங்க. அணுவின் உள்ளிருக்கும் அணு ஆர்பிட்டால்கள் மற்றும் எலக்ட்ரான் வடிவமைப்பு. இது எலக்ட்ரான் முதல் கூட்டுல 2 எலக்ட்ரான், ரெண்டாவது கூட்டுல பார்த்தோன்னா 8 எலக்ட்ரானு, மூணாவது கூட்டுல பார்த்தோன்னா 18 எலக்ட்ரானு, நாலாவது கூட்டுல 32 எலக்ட்ரான் அப்படி போயிருப்பாங்கல்ல. இந்த எலக்ட்ரான் அமைப்பு அந்த அணுவோட ஆர்பிட்டால்கள். ஸோ இதெல்லாம் குறிப்பிடாது ஆர்பிட்டால் அப்படின்னா எலக்ட்ரான்கள் வெளிவட்ட சுற்று ஒரு பேர் தான் ஆர்பிட்டால் அப்படின்னு குறிப்பாங்க. இதெல்லாம் குறிப்பிட்ட எண்கள் பார்த்தோன்னா குவாண்டம் எண்கள் என்று அழைக்கப்படுறது. இது முதன்மை கூடுகளாக SPDF, இது துணை கூடுகள். இது துணை கூடுகள் KLMN அப்படின்ற முதன்மை கூடுகளாகவும் SPDF என்ற துணை கூடுகளாகவும் 1, 2, 3, 4 அப்படின்ற நம்பர்லாம் இருப்பாங்க போயிருப்பாங்க. இதுதான் குவாண்டம் எண்கள் அப்படின்னு போவாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 6. மீத்தேன் மற்றும் அமோனியா ஆகியவை நைட்ரஜனை கொண்டுள்ளது. நைட்ரஜன்ல என்ன இருக்குது? மீத்தேனும் மற்றும் அமோனியா ரெண்டுமே இருக்குதா? ஸோ பார்த்துருவோமா? மீத்தேன், அமோனியா, அமோனியா, மைத்தோன் மற்றும் அமோனியா ஆகியவை நைட்ரஜனை கொண்டுள்ளது. மீத்தேன் சொல்லும்போது CH4, அமோனியா சொல்லும்போது NH3. ஸோ இது நைட்ரஜன் கரெக்ட். இது அமோனியால் நைட்ரஜன் இருக்குது. ஆனால் மீத்தேன்ல என்ன கிடையாது? கார்பனும் ஹைட்ரஜன் மட்டும் தான் காணப்படுது. அப்ப இந்த கூற்று ஒன்று தவறு. கூற்று ஒன்று தவறானது. ஆனால் இவைகள் நீர்த்த கரைசலில் ஹைட்ரஜன் அணிகளை தராது. நீர்த்த கரைசல் ஹைட்ரஜன் என்ன பண்ணாது? தராது. அது ஒன்னா கரெக்ட், அது ஒன்னா கரெக்ட் தான். ஸோ அப்போ என்ன பண்ணாது? நீர்த்த கரைசல் ஹைட்ரஜன் அணிகளை தராது, ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் தரும். ஸோ இந்த கூற்று ரைட்டு. அப்போ ஆப்ஷன் சி கூற்று 1 தவறு, 2 சரி. சரியா? அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் 67. அமிலங்கள் நீரில் கரையும் போது மட்டுமே தங்களின் பண்புகளை வெளிப்படுத்தும். ஸோ மட்டுமே அமிலங்கள் நீரில் கரையும் போது மட்டுமே தங்களுடைய பண்புகளை வெளிப்படுத்துறாங்க. கரிம கரைப்பானில் அமிலங்கள் அயனி உருவதில்லை. கரிம கரைப்பான்கள் அயனி உருவதில்லை. இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரி. 1 மற்றும் 2 சரி. கொஸ்டின் நம்பர் 68. 2021ஆம் ஆண்டு தற்கொலையில் தமிழகம் பிடித்த இடம் எது? 2021ஆம் ஆண்டு தற்கொலையில் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த சூசைட்ல ஸோ தமிழோட பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. செகண்ட் பிளேஸ் தமிழ்நாடு பார்த்தோன்னா 2வது இடத்தை பிடித்திருந்தது. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 69. இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது அப்படின்னு சொல்லும்போது டெல்லி. நம்ம நிறைய கேஸ் பார்த்துருப்போம். டெல்லியில பார்த்தோன்னா ஸோ பெண்களுக்குனா கிடையாது, பாதுகாப்பே கிடையாது. கொஸ்டின் நம்பர் 70. புவியிலிருந்து பெறப்படும் வானொலி அலைகள் எந்த அடுக்கிலிருந்து புவிக்கு தெரிய அனுப்பப்படுகிறது? ஸோ இது ஒரு மாதிரி என்ன சொல்றது, கொஞ்சம் ஒரு கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டினாவே போயிட்டு இருக்குது இது. ஸோ புது புக்கில் ஒரு டேட்டாவும் பழைய புக்கு ஒரு டேட்டாவும் போயிருப்பாங்க. ஸோ நம்ம புது புக் டேட்டாவும் சொல்லிடுறேன், ஓல்டு புக் டேட்டாவும் சொல்லிடுறேன். ஸோ எக்ஸாம்ஸ் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆன்சரை போட்டுக்கலாம். ஒரு மேக்ஸிமம் இந்த கொஸ்டின்ஸை கேட்கறது கிடையாது. ஒருவேளை கேட்டாங்கன்னா ஆன்சர் பேஸ்ட் அந்த ஆப்ஷன் தான் நம்ம வந்து ஆன்சர் எடுத்துட்டு போகிறோம். இப்போ புவியிலிருந்து பெறப்படும் வானொலிகள் சொல்லும்போது பூமி என்ன பண்ணிருப்பாங்க? ஸோ இது பூமி, இது பூமி அப்படின்னு வச்சுக்கோ. இங்க பார்த்தோன்னா 1, 2, 3, 4, 5 இதான் பார்த்தோன்னா 5 அடுக்கு வளிமண்டலம். இதுக்கு மேல போனா விண்வெளி, எங்க போய் சூரியன். தோராயமா பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டா இந்த இடத்துல சூரியன் இந்த மாதிரி வச்சுக்கோ. இது சூரியன் வச்சுக்கோ. சரியா? இந்த இடத்துல இது பூமி, இது பூமி. இதை என்ன பண்ணிக்கலாம்? இப்படி 3ஆ பிரிச்சுக்கலாம். இது நிலம், சாரி இது வந்து நீர் பரப்பு, இது நிலம், இது நிலப்பரப்பு, இது நீர் பரப்பு. இது 71, இது 29. சரியா? இப்படி பிரிச்சுக்கோ. இப்போ என்ன பண்றேன்னா புவியிலிருந்து பெறப்படும் வானொலி அலைகள் அப்படின்னா சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபோன் பேசுறோம், ரேடியோ சிக்னலு, டிவி சிக்னலு, இப்போ இன்டர்நெட் சிக்னலு எல்லாமே எங்கிருந்து தான் வருது? மேல இருந்து தான் நமக்கு திருப்பி அனுப்பப்படுறது. இப்போ எங்கிருந்து போனா இது வளிமண்டல கீழடுக்கு, இது கீழடுக்கு. எங்க என்ன பண்ணா வானிலை அடுக்கு. இதுக்கு பேரு வானிலை அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன் பார்த்தோன்னா இங்கதான் மழை பெய்யுறது, மேகமா வருது, இடி இடிக்கிறது, மின்னல் எல்லாமே இங்கதான் உற்பத்தி. அதனால இது வானிலை அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த அடுக்கு வழின்னு சொல்லும்போது இங்க O3 மூலக்கூறுகள், ஓசோன் அடிமகத்தில் அது ஓசோன் அடுக்கு, ஜெட் போத்தால ஜெட் அடுக்கு, விமான அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நடு அடுக்கு. இந்த நடு இருக்குல்ல, இது சென்டர் அடுக்கு. ஓல்டு புக்ல பார்த்தோன்னா நடு அடுக்குல இருந்து என்ன பண்ணுது? சிக்னல் திருப்பி அனுப்பப்படுறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது ஓல்டு புக் டேட்டானாக்கா நடு அடுக்கு, ஓல்டு புக். சரியா? ஓல்டு புக் டேட்டா படி பார்த்தோன்னா இடை அடுக்கு அப்படின்றது ஆன்சர் ரைட்டு. அடுத்து பார்த்தோன்னா இப்போ புது புக் டேட்டா படி இந்த இடத்துல ஓல்டு புக் டேட்டா சிக்னல்ஸ் திருப்பி அனுப்பி கொடுத்துருவாங்க. புது புக்ல சூரியன் வரக்கூடிய விண்கற்கள் இல்ல தேவையற்ற ஒளியில பார்த்தோன்னா ரிட்டர்ன் திருப்பி அனுப்புது அப்படின்னு போயிருப்பாங்க. இந்த புது புக்ல பார்த்தோன்னா வெப்ப அடுக்கு, அயனோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அப்படின்னு போயிருப்பாங்க. இந்த தெர்மோஸ்பியர் தான் என்ன பண்ணுது? எங்க இருந்து சிக்னல் போயிட்டு பூமிக்கு ரிட்டர்ன் வருது அப்படின்னு போயிருப்பாங்க. ஸோ வெப்ப அடுக்கு என்பது சரியான விடை. இது நியூ புக், இது
நியூ புக் டேட்டா. நான் 2 புக்கு டேட்டாமே கொடுத்துட்டேன். ஸோ பேஸ்ட் அந்த ஆப்ஷன் தான் எடுத்துட்டு போகிறோம். ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கிரேஸ் மார்க் போடலாம். ஸோ புது புக் டேட்டா நமக்கு இனஃப். ஸோ வெப்படுக்கு என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 71. தலைக்காற்று இந்தியாவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தலைக்காற்றுன்னு சொல்லும்போது லூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல வீசக்கூடியது லூ, தலைக்காட்டு, ஹார்மட்டான் அப்படின்னு போயிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. சின்னுக் சிராக்கோ போரா. மரியானா அகழி, அதிக மழை, உயர் ஓதம், கண்டச்சரிவு. ஒன்னொன்னா பார்க்கலாம். மரியானா அகழின்னு சொல்லும்போது 2ஆம் நிலை தோற்றமா பசிபிக்கின் ஆழமான பகுதி தான் மரியானா. பசிபிக்கின் ஆழமான பகுதி 1க்கு நேரம் 2. ஸோ 2ன்னு போது இதுவும் ரிஜெக்ட் ஆகிடும், இதுவும் ரிஜெக்ட் ஆகிடும். இப்போ இதுவா அப்படின்றத பார்க்க போறேன். அதிக மழை அப்படின்னு கொடுக்கும்போது கடல் ஓபியம் குறைவு. ரொம்ப மழை பெஞ்சா தான் இருக்கும், கடல் உப்பு தண்ணி கம்மியாயிடும். அப்போ 2-4 வந்துடும். அப்போ இது ரிஜெக்ட். ஸோ ஆப்ஷன் சி 2413 இஸ் ரைட் ஆன்சர். 2413 என்பது சரியான விடை. அடுத்து உயர் ஓதம் அப்படின்னு சொல்லும்போது அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாள் தான் ஓதங்கள் வந்து அதிகமா இருக்கும். பொதுவா கண்டச்சரிவுன்னு சொல்லும்போது 2ஆம் நிலை நிலத்தோற்றம். இதுதானே ஒரு கண்டச்சரிவு தான் பார்த்தோன்னா இப்போ இயற்கை துறைமுகம் உருவாவதற்கு காரணமாக அமைகிறது. அது மாதிரி மீன் பிடிக்கிறதுக்கு பார்த்தோன்னா 2ஆம் நிலை தோற்றம் முக்கியமா இருக்குது. அடுத்து நோட்டாவை அறிமுகப்படுத்திய நாடுகள் இந்தியாவின் நிலை என்ன? நோட்டா அப்படின்னு சொல்லும்போது NOTA நோட்டா. இது நேட்டோ. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. நேட்டோ நோட்டா ஸ்பெல்லிங் எல்லாம் ஒண்ணுதான். ஸோ டிஃபரன்ஸ் வரும்போது இது நன் ஆஃப் த மேற்கொண்ட யாருக்கும் ஓட்டு போட விரும்பல. இது நேட்டோனோ நார்த் அட்லாண்டிக் ட்ரேட் ஆர்கனைசேஷன். இது 1949 கொண்டு வந்திருப்பாங்க, இது 1954 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா 2014 வருஷம் 14வது நாடாக 2014 வருஷம் 14வது நாடாக இந்தியா வந்து அறிமுகப்படுத்தியிருக்கும். கொஸ்டின் நம்பர் 74. தாயின் கருப்பையில் உள்ள கருவின் வளர்ச்சியை ஆராய்ந்தறிய எதிரொலி தத்துவம் பயன்படுத்தப்படுறது. எக்கோ டெக்னிக் இஸ் ரைட் ஆன்சர். எதிரொலி ஏற்பட குறைந்தபட்ச தொலைவு 17 மீட்டர். இதுவும் ரைட். 2 கூற்றுமே சரிதான். ஸோ ஆப்ஷன் சி 1 and 2 இஸ் ரைட் ஆன்சர். கூற்று 1 மற்றும் 2ம் சரியானதுதான். பின் வருவனவற்றில் செயற்கை நிறங்காட்டி எது? செயற்கை நிறங்காட்டி எதுன்னு கேட்கிறாங்க. ஸோ லிட்மஸ் இயற்கை நிறங்காட்டி, மஞ்சள் தூள் இயற்கை நிறங்காட்டி, பினாப்திலின் மெத்தில் ஆரஞ்சு. பினாப்திலின் மெத்தில் ஆரஞ்சு இதுல என்ன இருப்பாங்க? செயற்கை நிறங்காட்டியே போயிருப்பாங்க. சரியா? பினாப்திலின் மெத்தில் ஆரஞ்சு இதெல்லாமே செயற்கை நிறங்காட்டிக்கு எடுத்துக்காட்டு. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் 76. பன்றி காய்ச்சல், பிறப்புறுப்பு பால் உண்ணிகள், எய்ட்ஸ், காசநோய். ஸோ ஏதாவது ஒன்று பார்க்கலாம். இப்போ வந்து ஏதாவது ஒன்று. எய்ட்ஸ்னு HIV எல்லாருக்குமே தெரியும். எய்ட்ஸ் அப்படின்றது HIV. 3க்கு நேரம் 2. ஸோ 3க்கு நேரம் 2 எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த இடத்துல இருக்குது, இது கிடையாது. ஸோ இந்த இடத்துல இருக்குது, இதுவும் கிடையாது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பியா இல்ல சாரி பியா சியா, பியா சியா அப்படின்னு பார்க்கலாம். காசநோய் அப்படின்னு சொல்லும்போது டியூபர்குலோசிஸ் மைக்ரோபாக்டீரியம். டியூபர்குலோசிஸ் மைக்ரோபாக்டீரியம் அடிமையாக போயிருப்பாங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா 4க்கு நேரம் 1. 4க்கு நேரம் 1. இங்கேயும் பாரியா 2-1, இங்கேயும் 2-1 தான். ஸோ அப்போ எதுவும் பார்த்தோன்னா டியூபர்குலோசிஸ் மைக்ரோபாக்டீரியம் இதுதான் பார்த்தோன்னா TB. அது காசநோய்க்கு போயிருப்பாங்க. அடுத்து பிறப்புறுப்பி பாலுண்ணிகள் அப்படின்னு சொல்லும்போது மனித பாப்பிலோமா வைரஸ். மனித பாப்பிலோமா வைரஸ்ன்னு போயிருப்பாங்க. பன்றி காய்ச்சல் பார்த்தோன்னா H1N1. H1N1 வந்து பன்றி காய்ச்சல். அப்போ 1க்கு நேரம் 4. 1க்கு நேரம் 4 அப்படின்னு போன உடனே ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். இது ரிஜெக்ட் ஆகிடும். சரியா? தெரியலன்னா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தேடி போடு. ஒன்றும் தப்பு கிடையாது. யாரும் எந்த குறையும் சொல்ல போகிறதில்ல. எடுத்தோன்னே எல்லாமே தெரியணும் அவசியம் கிடையாது. தெரியத்துலேருந்து செக் பண்ணு. நான் ஃபெமிலியர்லேருந்து போனேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதால. புரியுதுங்களா? இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் சொல்லும்போது பன்றி காய்ச்சல் H1N1 போயிருப்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 77. சுமேரியர்களின் எழுத்து முறை என்ன? சுமேரியர்கள் முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்குனவங்க தான் யூனிஃபார்ம் எழுத்து முறை. யூனிஃபார்ம் எழுத்து முறை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஐரோக்லிபிக் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது எகிப்தியர்களோட எழுத்து முறைன்னு சொல்லும்போது ஐரோக்லிபிக் எழுத்து முறைன்னு போயிருப்பாங்க. அடுத்து கொஸ்டின் 78. மும்மணிகள் என்ற கொள்கையை போதித்தவர் யார்? இது மும்மணிகள் திரிரத்னாவா? திரிரத்னா. அடுத்து திரிபீடகம். திரிபீடகம் அப்படின்பது புத்தர். திரிரத்னா சொல்லும்போது மகாவீரர். சரியா? திரிபீடகம்னா புத்தர், திரிரத்னா என்பது மகாவீரரை குறிக்கிறது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போடலாம். கொஸ்டின் நம்பர் 79. கிரேக்கர்களின் மற்றொரு பெயர் என்னன்னு சொல்லும்போது ஹெலனியர்கள். ஹெலனிஸ்ட் அதாவது ஹெலனியர்கள் சொல்லுவாங்க. கிரேக்கர்கள் மற்றொரு பேர் பார்த்தோன்னா ஹெலனியர்கள் என்று அழைக்கப்படுபவர்களே அவங்க தான் ஹெலனியர்கள், கிரேக்கர்கள். அடுத்து சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. சுயமரியாதை இயக்கம் 1925ஆம் ஆண்டு பெரியார் அவர்களால் பெரியார் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டதுதான் இது
சுய மரியாதை இயக்கம். இதிலே பார்த்தோன்னா சுய ராஜ்ய கட்சி, சுய ராஜ்ய கட்சி அப்படின்னு சொல்லும்போது 1923ல சி.ஆர். தாஸ், சித்தர் ரஞ்சனா தாஸ் மற்றும் மோதிலால் நேரு இவங்க 2 பேரும் ஆரம்பிச்சிருப்பாங்க. இது ரெண்டுமே பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் சேம், சுய மரியாதை இயக்கம், சுய ராஜ்யம். ஸோ ஒரே மாதிரி இருக்கிறதால கன்ஃபியூஸ் ஆகாத. 1923 சி.ஆர். தாஸ் மற்றும் மோதிலால் நேரு சுயராஜ்ய கட்சி, சுய மரியாதை இயக்கம்னா தந்தை ஈவேரா பெரியார்களால் வந்து 1925 ஆக்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறமா பின்னாடி என்ன ஆயிருக்குன்னா இவர் வந்து ஜெயிலில் இருந்திருப்பார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு அப்புறம் ஜெயிலில் சேர்த்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த அதான் 37ல இந்திய எதிர்ப்பு போராட்டம், தாளமுத்து நடராஜன்லாம் இறந்து போயிருப்பாங்கல்ல. ஸோ அந்த போராட்டம் அதுக்கப்புறமா இவர் வந்து ஜெயிலில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா 1942ல ஸோ இந்த 1920 ஆரம்பிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் முதல்ல கட்சி ஆரம்பிக்கப்பட்டு, ஸோ அதாவது சிஎம் முதல் கேண்டிடேட் ஆரம்பிக்கப்பட்ட சுப்ராயலு அந்த கட்சி பார்த்தா நீதி கட்சி. அந்த நீதி கட்சியும் இந்த சுய மரியாதை இயக்கம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா இருக்கும் திராவிட கட்சி. திராவிட கட்சி தீகா அப்படின்னு ஒரு கான்செப்ட் முதல்ல உருவாகிக்கும். அந்த தீகா தான் தாய் கட்சி. அதுக்கப்புறம் தான் இருக்கும் தீகால இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தனியா பிரிஞ்சிச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தலைவராக பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை இருந்தாரு. அண்ணாதுரைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி கலைஞருக்கு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அண்ணாதுரை கட்சி என்ன இருக்கும், ஏடிஎம்க்கு கன்வெர்ட் ஆயிருக்கும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு கீழ் கட்டுப்பாட்டு கீழ் கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஜெயலலிதா அவர்கள் வந்து பெயர் மாத்திருப்பாங்க. ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம் அப்படியே வந்துட்டே இருக்குது. ஸோ இந்த பக்கம் கட்சி வந்துருது. ரீசன் பார்க்கும்போது இந்த கட்சியும் ஒன் ஆஃப் த ரீசனா அமையும். அடுத்து போலாம். ஒரு சிறு இசை என்ற சிறுகதையின் ஆசிரியர். ஒரு சிறு இசை என்ற சிறுகதையின் ஆசிரியர் பார்த்தோன்னா கல்யாண்ஜி. இதுனா இருப்பாரு. ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா சிறுகதைக்கான அவார்டு வந்து வாங்கியிருப்பாரு. வண்ணதாசன் என்று அழைக்கப்படுவோர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவருடைய இயற்பெயர் பார்த்தோன்னா கல்யாண்ஜி. வண்ணதாசனுடைய இயற்பெயர் வந்து கல்யாண்ஜி அப்படின்னு போயிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது புலவர் குழந்தை அவர்கள் தான். இப்போ 25 நாள்லயே திருக்குறளுக்கு வந்து உரை எழுதி கொடுத்திருப்பாரு. கொஸ்டின் நம்பர் 84. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது? ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் அப்படின்னு சொல்லும்போது திருவனந்தபுரம் நடுவண் நூலகமா? திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் இஸ் ரைட் ஆன்சரா? இல்ல தஞ்சை சரஸ்வதி மகள் பழசுன்னு கேட்டுறாங்க இல்லையா, அதனால தஞ்சை சரஸ்வதி மகள் என்பது சரியான விடை. கன்னிமரா தேசிய நூலகம், திருவனந்தபுரம் நூலகம் அதுக்கப்புறம் வந்திருப்பாங்க. மிக பழமையான நூலகம் சொல்லும்போது தஞ்சை சரஸ்வதி மகள் இஸ் ரைட் ஆன்சர். தஞ்சை சரஸ்வதி மகள் என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் 85. புது கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லும்போது பிச்சமூர்த்தி. இவர் தான் பார்த்தோன்னா புது கவிதையின் தந்தை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஸோ இங்க புது கவிதையின் முன்னோடின்னு சொல்லும்போது இந்த ஒரு பேஸ் ஆரம்பிச்சு யாரு படிச்சிருப்பான்னா நம்ம பாரதியார் அவர்களும் பார்த்தோன்னா புது கவிதைக்கு வந்து சில அடித்தளம் இட்டிருப்பாரு. அடுத்து அதான் பாரதியார் மேல கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆனா இவர் தான் தந்தைன்னு சொல்லும்போது பிச்சமூர்த்தி தான். யசோதர காவியத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. யசோதர காவியம் 320 பாடல்களை கொண்டுள்ளது. யசோதர காவியம் 320 பாடல்களை கொண்டுள்ளது. தொண்டு செய்த பழுத்த பயம் தூய தாடி மார்பில் விழும் என்ற பெரியார் பற்றிய வரிகளை யாருடையது அப்படின்னு சொல்லும்போது பாரதிதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு. பெரியாரை பற்றி பாரதிதாசன் வந்து எழுதின பாடல்கள் தான் அது. உலக தாய்மொழி தினம் அப்படின்னு கொடுப்பாங்க. அதை பிரைவசி பாரதி தினம், பன்னாட்டு தாய்மொழி தினம். பன்னாட்டு தாய்மொழி தினம் சொல்லும்போது February 21 என்பது சரியான விடை. கொஸ்டின் 89. தமிழ் விடு தூது நூலை முதலாக பதிப்பித்தவர் யார் அப்படின்னு சொல்லும்போது முதல் அச்சிட்டு பதிப்பித்தவர் சொல்லும்போது உவே சுவாமிநாத ஐயர் என்பது சரியான விடை. சரியா? ஓகே, இன்னைக்கு பார்த்தா இந்த கேள்விகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஈஸியஸ்ட் கொஸ்டின் கூட. ஸோ நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக போட்டீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணி விடுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து இணைந்திடுங்கள், பயணிப்போம் அரசு அதிகாரிகளே. வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.